ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு அரவுண்ட் 95 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஒரு 2 ஃபால்ஸுக்கு தான் கிளம்பிட்டோம். ஃபால்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எத்தனை மணிக்கு போகணும், எந்த சீசனில் போகணுன்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ஆந்திரா சைடில் இருக்கிற கைலாசா வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். நாங்கள் மார்னிங் ஒரு 5:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்போ நம்ம 2 ஃபால்ஸையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு போகவே ஒரு 2 ஹவர்ஸ் போல் ஆகும். போகிற வழியிலே இந்த பூண்டி டேம் இருக்குன்னுட்டு கொஞ்ச நேரம் அங்கே வண்டி நிற்க வச்சு பூண்டி டேம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃபிஷ்ஷு உயிரோடவே அப்போ தான் பிடிச்சி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். நிறையா பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ இங்கே தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. அந்த ஃப்ளோவெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் அங்கே மட்டும்தான் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அந்த தண்ணி போயிட்டு இருந்தது. இதெல்லாம் இங்கெல்லாம் குளிக்க முடியாது. நம்ம இங்கே பாரு. ஓ இங்கே வேணாம், அங்கே போகலாம் வேற இடத்துல. பாப்பா தண்ணியை பார்த்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாடாடி இங்கே குளிக்கலாம், ஏன்டாடி நம்ம குளிக்கல, வாடாடி குளிக்கலாம் சொல்லிவிட்டு, இல்லைம்மா வேறு இடத்துக்கு போகலாம், எங்கெல்லாம் குளிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பாப்பாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். இங்கே தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது இங்கேருந்து நின்று பார்க்குறதுக்கு. ஏர்லி மார்னிங் கிளம்புறதுனால இந்த சன்னு, இந்த க்ரீனரிஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. போகிற வழி ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ், க்ரீனரிஸாக தான் இருந்தது. பார்த்துட்டே போனோம். பசங்களும் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ கைலாசா வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்கில் நிறையா பேர் இருக்காங்க, மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறதுக்கு. பாப்பாவும் ஹஸ்பண்ட் 2 பேரும் மசாஜ் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸுக்கு ஒருத்தவங்களுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு 5 minutes போல் வாக்கபிள் டிஸ்டர்பன்ஸ் தான் ஃபால்ஸ் கிட்ட. சீசன் இல்லைன்றதுனால ஃபால்ஸில் தண்ணி ஒன்றும் அவ்வளோ ஃப்ளோ இல்லை, கம்மியாக தான் இருந்தது. இங்கே நாங்கள்லாம் ஃபால்ஸில் குளிக்க போல் வெறும் ஹஸ்பண்டு, பாப்பா, அப்பா அவங்க தான் போனாங்க. நானும் அம்மா உக்காந்துட்டு இருந்தோம். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இல்லை நான் வரலன்றால எதுவுமே பயப்படலை. அவங்க அப்பா கூட நின்று நல்லா என்ஜாய் பண்ணாங்க தண்ணியில். ஃபால்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு ஜான்வரி அந்த டைம்லலாம் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும், நல்லா தண்ணியும் இருக்கும். ஃபால்ஸ் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்தது, அங்கே விசிட் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ இந்த கைலாசா ஃபால்ஸ் பக்கத்துலேயே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, ஆரே ஃபால்ஸ். எல்லோரும் இப்போ செகண்ட் ஃபால்ஸ் கிட்ட கிளம்பிட்டோம். இந்த ஃபால்ஸ் கைலாசா ஃபால்ஸ்லேருந்து ஒரு 1/2 hour போல் ஆச்சு இந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு. இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு 10:30 போல் இங்கே ரீச் ஆகிருந்தோம். அப்போயே பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாகிட்டு இருந்தது. ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3 PM க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஏர்லியாக ஒரு 9 o'clock போலலாம் போயிட்டோம்னா நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பேக் ஃபுல்லாக செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே விடுறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes போல் ட்ரக்கிங் இருக்கும். ஃபுல்லு நல்லா ஹெவியான ட்ரக்கிங்காக இருக்கும். இங்கேயே நம்ம சாப்பாடு சொல்லிட்டு போயிட்டோன்னா நம்ம வரும்போது அவங்க செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறதுலே இது ஒரே ஒரு இது தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை உள்ளெல்லாம். ஸோ நம்மளுக்கு வேறு வழியில் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும், இல்லை நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். நாங்கள் பிரியாணி, சிக்கன் 65 சொல்லிட்டு போயிருந்தோம். உள்ளே போன உடனே ஃபுல்லாக இந்த கல் போட்டு அந்த மாதிரி இருந்தது ட்ரக்கிங்கு. இதில் நடக்கவே முடியல. ஒரு 2 to 3 kilometers இந்த மாதிரி தான் போகுது வழி. வெயில் வர தாங்க முடியல, பொழுக்குது வெயில். ஒரு சைடில் போட்டு ஒரு சைடில் நடக்கவும் முடியல. ரொம்ப டயர்டாயிட்டோம் இந்த ட்ரக்கிங்கில். ஆனால் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. யாரும் தூக்குன்ட்டு சொல்ல
பசங்க அவங்க பாட்டுக்கு கவின்னு ஒரு கையில் குச்சி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து வந்தான். பாப்பாவுக்கு இந்த மாதிரி டவல் கொடுத்துருந்தோம், இந்த டவல் நீ தான் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு பாப்பா டவல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்கள கூப்பிட்டுன்னு போவான்னு தான் சொல்வேன். இந்த வேலை ஓரளவுக்கு ஓகே. இன்னும் உள்ளே போக போக கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, வழுக்கிற மாதிரியெல்லாம். ஸோ பார்த்து பத்திரமா உஷாராக போங்க. நம்ம ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஒரு சைடில் போயிட்டே இருக்குது. ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி ஒரு சைடில் இருக்கும் நம்ம போகிறதுக்கு, ஒரு சைடில் இந்த மாதிரி தண்ணி போயிட்டே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வரீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ளோவாக இருக்குல்ல, அங்கேயே விளையாடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஃபால்ஸ் கிட்டே போகலாம். நாங்கள் இங்கேயே உக்காந்து பசங்களை நல்லா ஒரு 1 hour போல் இங்கே விளையாட வச்சிட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக இருந்தது தண்ணி. ஃபிஷ் போகிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஒரு 1 செகண்ட் போல் அசையாத உக்காந்தோன்னா அந்த ஃபிஷ் வந்து அந்த காலை கடிக்கிறது, இந்த நம்ம கடையிலலாம் போய் காசு கொடுத்து இந்த ஃபிஷ் ஸ்பா பண்ணுறோம்ல, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes போல் அசையாத உக்காந்தோன்னா எல்லா ஃபிஷ்ஷும் வந்துடுது காலை கடிக்கிறதுக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்தது ட்ரக்கிங்கு. இங்கே ஃபால்ஸுன்னு போர்டு போட்டிருக்காங்களே, அப்பாடா ஃபால்ஸ் வந்துடுச்சின்னு நினச்சா, அப்பா இன்னும் இல்லை இன்னும் உள்ளே போகணுன்றாங்க. அப்பா இங்கே விளையாடிட்டு போயிடலாம், ஃபால்ஸ்க்கெல்லாம் வேணாப்பா நான் கேட்டுனே இருந்தேன். ரொம்ப முடியல, கால் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஃபால்ஸ் கிட்டே போன உடனே அந்த கால் வலியெல்லாம் எங்கே போச்சுன்னுட்டே தெரியல. போகும்போது தான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு, வரும்போது சீக்கிரமாக வந்துட்டோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க க்ரீன் கலரில், அங்கே இறங்கி இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் ஃபால்ஸ் ரீச் ஆகிடுவோம். ஃபைனலி ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ரொம்ப நேரம் ட்ரக்கிங்க்கு அப்புறமா இங்கே வந்து பார்த்தா நிறைய பேர் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்ருக்காங்க. ஐயோ ரொம்ப ஆழமோ என்னாவோன்னு நினச்சிட்டு ஹஸ்பண்ட் நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட் வாங்குறதா என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கலான்ட்டு ஹஸ்பண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்தாங்க. உள்ளே போயிட்டு வந்தது ரொம்ப ஆழம்தான் இருக்குது, லைஃப் ஜாக்கெட் 2 வாங்கிக்கலான்னு சொன்னாங்க ஹஸ்பண்டு. ஏன்னா அப்பாவுக்கு தம்பிக்கு ஹஸ்பண்டுக்கு ஸ்விம்மிங் தெரியும், எனக்கு அம்மாவுக்கு பாப்பாவுக்கு மட்டும்தான் லைஃப் ஜாக்கெட் வாங்கணும். ஸோ இங்கே ஒரு கயிறு கட்டியிருக்காங்க, அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஆழம், அதுக்கு இந்த சைடில் ஒன்றும் ஆழம் இல்லை. ஸ்விம்மிங் தெரியாதவங்க லைஃப் ஜாக்கெட் வாங்கி போட்டுக்கலாம். ஒரு லைஃப் ஜாக்கெட் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம மறுபடியும் போகும்போது கொடுத்துட்டு போயிடணும் அவங்கக்கிட்ட. பாப்பா லைஃப் ஜாக்கெட் போட்டுன்னு போக நாங்கள் ஒரு தடவை போய் உள்ளே விட்டுன்னு தான் மறுபடியும் வெளியே வரவே மாட்டேன்றாங்க, பிடிச்சிக்கு நாங்கள் உள்ளே விளையாடுறேன்னிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால் மேலேருந்து வயசு பசங்களாம் மேலேருந்து குதிச்சுட்டே இருக்காங்க, அது ஒன்று தான் டிஸ்டர்பன்ஸ், வேறு எதுவுமே இல்லை. நல்லா ஃப்ரீயாக விளையாடிட்டு வரலாம். பாப்பா உள்ளே கூப்பிட்டுன்னு போய் விட்டுட்டாங்க. அப்பா பாப்பாவை பிடிக்கவே இல்லை. எனக்கு பயம், எங்கே அது உள்ளேருந்து கழட்டி உள்ளே விழுந்துட போகிறாளான்னுட்டு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து குட்டியாக இருக்கா, லைஃப் ஜாக்கெட் பெருசாக இருக்குல்ல, ஸோ எங்கே உள்ளே விழுந்துட போகிறாளோன்ட்டு பயம். அதான் ஹஸ்பண்ட் பின்னெல்லாம் போட்டு நல்லா சேஃப்டியாக தான் விட்டுருந்தாங்க பாப்பாவை. கவின் தான் உள்ளே வரமாட்டேன், நான் இங்கே உக்காந்து இங்கே விளையாடிக்கிறேன்னுட்டு உள்ளே வரல. இங்கே சேஃப்டிக்கு ஒரு கயிறு கட்டியிருக்காங்க, அதுக்குள்ளே வந்து ஆழம், இந்த சைடில் ஆழம் இல்லைன்னுட்டு. இங்கே வந்தால் 2 ஃபால்ஸ்லையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அங்கே தண்ணி ஃப்ளோ ஆகிற இடத்துல விளையாடினால அங்கே வந்து குட்டி குட்டி மீன் தான் கிடச்சிது. ஆனால் இங்கே மெயின் ஃபால்ஸில் வந்து பெரிய பெரிய மீன்லாம் வந்து கடிக்குது காலை. ஒரு நிமிஷம் நம்ம அசையாத தண்ணியில் நின்றுட்டோன்னா பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் வந்துடுது கால்கிட்ட கடிக்கிறதுக்கு. கவின் வந்து போதோன்னிட்டு வந்துட்டான். ஸோ கவினை வச்சுட்டு நான் உக்காந்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அங்கே மேலே நான் ஏறி போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு மேலே ஏறிட்டு இருந்தாங்க அந்த ஃபால்ஸ் கொட்டுற இடத்துல. ரொம்ப வழுக்குது போல் அங்கே மேலே அந்த பாறைலாம். ஒரு 2 பேர் நாங்கள் போனதுக்கப்புறமே ஒரு 2 பேர் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ எனக்கு அந்த பயம் வேறு, எங்கே வழுக்கிட போகுதுன்னுட்டு. ஸோ இந்த ஃபால்ஸ்க்கு மேலே ஃபால்ஸ் இருக்குல்ல, ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஊற்றுதுல, அங்கே மேலே கூட விடுவாங்க, ஸ்டெப்ஸ் இருக்குது,
ஆனால் நாங்கள் போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபால்ஸ் கிட்ட போகிறதுக்கு வந்து ஒரு 11 வரைக்கும் தான் அலௌடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விட மாட்டோம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டெப்ஸ் இருக்குது. ஏய் ஆஹோ பிரியாணி சாப்பிடலாம். தோசை சாப்பிட முடியாது அப்புறமா. தோசை சாப்பிட முடியாது அப்புறமா. கொடு. ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாத இந்த ஃபால்ஸ்க்கு போயிட்டு வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.